ஒரு அண்மை செய்தி. குட்கா முறைகேடு வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றன. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக டெல்லி சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. குட்கா முறைகேடு வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகலை பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக டெல்லி சிபிஐ காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா, சி. விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் எஸ். ஜார்ஜ், தமிழக முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உட்பட 27 பேருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் என்பவர் மரணம் அடைந்துவிட்டார். எனவே அவருக்கு எதிரான வழக்கை கைவிடப்பட்டு மீதமுள்ள 21 பேருக்கு எதிராக இந்த வழக்கு சென்னையில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் விசாரிக்கக்கூடிய நீதிபதி சஞ்சய் பாபா முன்பாக இன்று விசாரணைக்காக மீண்டும் வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா மற்றும் முன்னாள் டிஜிபிக்கள் ஜார்ஜ் மற்றும் டி.கே. ராஜேந்திரன் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகவில்லை. சிபிஐ தரப்பில் சுமார் 400 பக்கங்கள் கொண்ட கூடுதல் இறுதி அறிக்கையை காகித வடிவிலும் 492 ஆவணங்களை கொண்டவற்றை பென்டிரைவ் மூலமாகவும் வழங்குவதாக தெரிவித்திருந்தார்கள். அப்போது மனுதாரர்கள் தரப்பில் பென்டிரைவ் முறையில் வழங்குவதற்கு ஆவண சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்கள். இதையடுத்து வழக்கு நீதிபதி ஆஜரான மாதவராவ், உமாசங்கர் குப்தா, சீனிவாச ராவ், செந்தில் முருகன், நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டோர் 14 பேருக்கு சிபிஐயின் கூடுதல் இறுதி அறிக்கையை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கில் இன்று ஆஜராகாதவர்கள் அடுத்த விசாரணைக்கு கூடுதல் இறுதி அறிக்கை நகல்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மார்ச் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.